டாக்டர் முதல்ல அவங்கிட்ட என்ன பிரச்சனைங்கறத கேளுங்க டாக்டர். சரிப்பா சரிப்பா சரிப்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டாக்டர், என் ஒய்ஃப் மாசமா இருக்கா. யோ, அது பிரச்சனை இல்லையா, சந்தோஷமான விஷயம். இத நீ ஸ்வீட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாட வேண்டிய விஷயம்ப்பா. இல்ல டாக்டர், நான் சொல்றத முழுசா கேளுங்க. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு நெருக்கமும் இல்ல. என்னப்பா சொல்ற? ஆமா டாக்டர். அப்புறம் எப்படி இது சாத்தியமே இல்லையே? அந்த டவுட்டை கிளியர் பண்ணதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன டவுட்? அது என் பொண்டாட்டி கொஞ்சம் குண்டு, அதனால நான் அவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது டாக்டர். நான் மற்றபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு குடிக்கிற பழக்கமும் இருக்கு. நான் குடிச்சிட்டு போனா அவ மேல இருக்கிற வெறுப்பு அன்பா மாறி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படி இப்படின்னு நான் அன்பா அவகிட்ட நடந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி போதையில போனப்போ ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். நான் அவகிட்ட கேட்டாலும் அவ ஆமான்னு தான் சொல்றா. இது எப்படி தீக்கிறதுன்னு தான் தெரியல. என்னப்பா என்னப்பா நீ ஏப்பா நீதான் தீர்வையே சொல்லிட்டியப்பா. அதாவது ஒரு மனுஷனோட மூளையோட ஞாபக சக்திய மழுங்க செய்யறதா ஆல்கஹாலோட வேலை. அப்படி அதை அருந்தும் போது சின்ன கோபம் பெரிய அளவுல வரும். அதே சில டைம்ல மாற்றாவும் நடக்கும். அன்பு வெறுப்பாவும் வெறுப்பு அன்பாவும் மாறும். ஆனா நீ அவளை வெளியில வெறுத்தாலும் உள்ளுக்குள்ள அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க. சரிதானே? நீ அந்த மாதிரி ஒரு நாள் போதையில போகும்போது உன் உள் மனசுல இருந்த வெறுப்பு அன்பா மாறி அவ கூட அப்படி இப்படின்னு சந்தோஷமா இருந்திருக்க. ஆனா அது உன் நினைவுக்கு வராது. அதனால இனிமே சரக்கும் அடிக்காத, உன் பொண்டாட்டியையும் சந்தேகப்படாம அவ கூட நிம்மதியா வாழுப்பா. ஆனா உனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுத்துருக்காருல்ல, அதை நினைச்சு நீ பெருமைப்படுப்பா. நீ இந்த சமயத்துல உன் பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்க. அப்போ உனக்கு பிறக்க போற குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சாரி டாக்டர், அவன் கொஞ்சம் கோவக்காரன். அட அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அவருக்கு நல்லா புத்தி சொல்லுங்கப்பா. சரி வரேன் டாக்டர். போங்க போங்க. ராசாத்தி உண்டான விஷயத்த ஊருக்கே சொல்லி பிரம்மாண்டமா பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏண்டா நம்மளுக்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறப்போ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? அத்தை வாங்க உள்ள போலாம். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாப்பா. நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்பதான் வரீங்க. இல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. சரி பரவாயில்ல. மங்க மங்க இதோ வரேங்க. சம்பந்தி. வாங்க சம்பந்தி வாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க என் பொண்ணு? மேல இருக்கா. ராசாத்தி ராசாத்தி இது வரேத்தே. தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மா. ராசாத்தி ஏன் கண்ணே பட்டு போல வந்தது ரொம்ப சந்தோஷம். ராசாத்தி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரியையா போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் நாங்க. ஏமா
நேத்து சொல்லி விட்டதுக்கு இன்னைக்கு வரீங்க. நாங்க எங்க மருமக விசேஷத்தை ஊரெல்லாம் கூட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு திருவிழா மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்க, இப்பவாவது வந்தாங்கல்ல. என்ன ராசாத்தி தான் நீங்க யாரும் வரலன்னு ஏங்கி போயிட்டா. ஆமா, இதுல என்ன இருக்கு? அதான் பெறாத தாய் தகப்பனுமா நீங்க இருக்கீங்கல்ல. இப்படி ஒரு அம்மா அப்பா இருக்கும்போது நான் வந்தா என்ன, வரலன்னா என்ன? ம், இவ்வளவு உண்மையா ராசத்தி மாதிரி பாத்துக்கிறீங்க. வேற என்ன வேணும் எனக்கு? ராசாத்தி, நான் உன் அண்ணனை நினைச்சு கவலைப்பட்டதில்ல, உன் தம்பியை நினைச்சும் கவலைப்பட்டதில்ல. எனக்கு இருக்கிற ஒரே கவலை நீ மட்டும்தான். உங்க அப்பா போகும்போது என் பொண்ண நல்லா பாத்துக்கோ, அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, அப்பா இல்லங்கிற ஏக்கமே அவளுக்கு துளி கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கண்ணை மூடினாரு. அதனாலதான் உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். என்னையும் மீறி உன்னை அதிகமா கவனிச்சதுனாலயோ என்னவோ நீ இந்த அளவுக்கு ஊட்டமா ஆயிருக்க. ஆனா அதுவே உன் கல்யாணத்துக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சிச்சு. உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா, உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு நான் பயந்து அழுத நாள் தான் அதிகம். ஆனா உங்க அப்பாவோட ஆசீர்வாதமோ என்னமோ, உங்க அப்பாவோட நண்பரோட வீட்டுக்கே நீ மருமகளா வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்ல பல பிரச்சனை வந்தாலும் நீ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்கிட்ட நீ சொன்னதில்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டோட வாரிச நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இது அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. இதுக்கு நான் என்ன சொல்லி உன்னை பாராட்டுறதுன்னே தெரியல. இதுக்கு மேல ஒரு தாய்க்கு ஒரு மக என்ன பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பான்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்துல என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. அப்பவே செத்திருந்தாலும் நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். அம்மா நான் சொன்னது நிஜம்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது எதுவும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? சம்மந்தி, ஏன் இப்படி வந்ததும் வராததுமா பழசெல்லாம் சொல்லி நீங்களும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க விருந்துக்கு கூட வரல. வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம். ஆமாம்மா, முதல்ல வந்த உடனே இதை தான் பண்ணிருக்கணும். இளங்கோ பொண்ணு போய் சாப்பிடுங்க. போங்க. சரி. ஐயோ, போங்க. சாப்பாடெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணு மாசமா இருக்கான்னு ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சோம். பொண்ணை பெத்தாம உங்களுக்கு சாப்பாடு போடலன்னா எப்படி? ராசாத்தி, போய் சாப்பாடு எடுத்து வைப்போம். சரி அத்தை. ராசத்தி, ராசத்தி வேண்டாமா?
நடக்கிறது எல்லாம் என் சக்திக்கு மீறி நடக்குது. ஆனா இதெல்லாம் நீதான் நடத்தி வைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் என்னை கொண்டாடுறாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நிரந்தரமா நிலைக்கணும்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னைக்கு இந்த குடும்பம் மொத்தமும் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கு. என்னை தலை மேல தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. இதுக்கெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் இப்பதான் நடக்குது. ஆனா நான் அதை பார்த்து சந்தோஷப்பட முடியாம எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை மனசார கும்பிடுறது உண்மையா இருந்தா இந்த சந்தோஷம் நிலைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவாவது நான் சொன்ன பொய்ய நீ உண்மையாக்கணும். இல்ல இந்த பொய்ய உண்மையாக்க நான் எந்த அளவுக்கும் போவேன். இது உன் மேல சத்தியம். என் பொண்ணு இப்படி இருக்கான்னு கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏன் எங்க வீட்ல சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. இது எங்களுக்கு கூச்சமா இருக்கு. நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்? இல்ல என் பொண்ணு உண்டாயிருக்கா. நாங்க அவளை பார்க்க வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கோம். அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த நேரத்துல நாங்க அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். நாங்க எதுவுமே கொண்டு வராம வந்துட்டோம். முதல்ல நாங்க போய் என் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வரோம். இந்த விஷயத்த கேட்ட உடனே ராசாத்திய பாத்துட்டு போலான்னு அவசரமா ஓடி வந்துட்டோம். ஆமாங்க, நாங்க முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம். சமந்தி, இப்ப உங்களுக்கு என்ன? ராசாத்திக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடணும், அவ்வளவுதானே? அதாங்க முறை. அதுக்கு எதுக்கு நீங்க உங்க வீடு வரைக்கும் போகணும்? நம்ம வீட்ல இல்லாத பொருளா? இங்கே சமைச்சு போடுங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் சமைச்சு ராசாத்திக்கு உங்க கையாலேயே ஊட்டி விடுங்க. அது எப்படிங்க உங்க வீட்ல? பொன்னி, இப்ப எதுக்கு உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுற? பொன்னி, மங்க சொல்ற மாதிரி இங்கேயே பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அப்புறம் அங்க போய் சமைச்சு திரும்ப அங்க இருந்து இங்க தான் எடுத்து வர போறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல். இங்கேயே பண்ணுங்க. ஐயோ இல்லங்க. என்ன இல்லைங்க, போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சமைங்க, போங்க. அத்தை, அவங்க சொல்றதும் சரிதான். நாம இங்கே பண்ணிடலாமே. ஆமாமா, இங்கேயே சமைச்சிடலாம். என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இளங்கோ, உனக்கு தனியா சொல்லணுமா? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பெரிய முறை? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத எங்க வம்சத்தோட முதல் வாரிச உன் தங்கச்சி பெத்து கொடுக்க போறான். இப்ப போய் அரிசி பருப்புன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிற. எங்க மொத்த சொத்தும் உன் மருமக பிள்ளைக்கு தான். அவனுக்கு இல்லாத உரிமையா? ராசாத்தியோட பிள்ளைக்கு தங்க புஷ்பம் கூட கொடுப்பான். எல்லாம் அவளுக்கு மட்டும்தான். யார் சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது? பொன்னி, போமா, போய் ஆக வேண்டியதை பாருமா. சரிங்கய்யா, வாங்க அத்தை. அதை எடுத்து தட்டுல வை.
இதையும் எடுத்து வைக்கவா? அது அந்த பக்கம் வச்சிரு. உட்கார் ராசாத்தி. உட்காரு. வாமா உட்காரு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. என்னம்மா சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? ஆ, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சம்பந்தி. சாப்பாடு கம்ம கம்மன்னு மணக்குற. ராசாத்தி ஆ. சாப்பிடுமா. ம். நீ சாப்பிடறத நான் பார்க்கணும். உன் வயிறு நிறைஞ்சு உன் மனசும் நிறைஞ்சாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உசுரும் நிறையும். அப்பதான் அந்த உசுருக்கு இந்த பாட்டியோட அருமையும் தெரியும். சாப்பிடுமா. ராசாத்தி ஒரு நிமிஷம். ஏய் இனியா அப்பா வாடா வரேன்ப்பா. வாடா இப்படி வா. என்னப்பா என்ன ஆள்டா நீ? ஒரு பிள்ளைக்கு அப்பனாக போற, மாமியார் வீட்டுல இருந்து வந்து ஆசையா சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு அங்க நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் இந்நேரம் எடுத்து ராசாத்தி ஊட்டி விட்டுருக்க வேண்டாமா? இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் பண்ணணும்டா, அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பொய்யான நாடகத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப் பண்றாங்க? அப்பா விட்டா அவளே சாப்பிட போறா. டேய் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுல என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமா இனியா, நீ அப்பனாக போற, ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணமே. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காம உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுப்பா. இவளுக்கு ஊட்டி வர விடணுமா? எல்லாம் என் நேரம். கோவிச்சுக்காதடா, ஊட்டி விடுறா. ஏங்க அவன் தான் தயங்குறான்ல, விடுங்கங்க. நீ சும்மா இருமறதான். பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுல என்ன இருக்கு? குமரன் வயித்துல இருக்கும்போது ஒரு நாளாவது நீயா சாப்பிட்டுருப்பியா? ஒவ்வொரு வேலையும் நான் தானே உனக்கு ஊட்டி விடுவேன். இவரு வேற நேரம் காலம் தெரியாம எல்லாத்தையும் வெளியில சொல்லிக்கிட்டேன். டேய் ஊட்டி விடுற போடா. ஊட்டுங்க. வா வாங்க. ஊட்டி விடுப்பா. டேய் எடுத்து ஊட்டி விடுறா. மாப்பிள்ள, இத்தனை பேர் சொல்றோம்ல, எங்க ஆசைக்காகவாது ஒரு வாய் ஊட்டி விடுங்க அவளுக்கு. அவன் ஏன் ஊட்டி விட தயங்குறான்னு எனக்கு நல்லா தெரியும். நாம இத்தனை பேர் இப்படி நின்னுட்டு இருந்தா அவன் எப்படி ஊட்டி விடுவான்? நம்ம எல்லாரும் சுத்தி இருக்கிறதுனாலதான் அவன் ஊட்டி விட கூச்சப்படுறான். நாம யாரும் இல்லாம அவங்க மட்டும் தனியா இருந்தா அவன் ஊட்டி விடுவான். என்ன நீயா? அட போங்க சித்தி, அவனுக்கு அது கூச்சமாகுது. அவன் நடிக்கிறான். ராசாத்திய பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாலேயே அவன் அப்பா ஆயிட்டான். இனியனை பத்தி இன்னும் நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. அவன் எல்லாம் பண்ணுவான், ஆனா ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி அமைதியா இருப்பான். ஏய் ஊட்டி விடுறா. இதுக்கு மட்டும் எதுக்கு கூச்சம்? ஊட்டி விடுறா. இனியா ஊட்டி விடுப்பா. நம்ம பண்ண சொன்ன நாடகமா தான் இருந்தாலும் இவ்வளவு வச்சு தாங்கன்னு தாங்கறத பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏய் இனியா, இன்னைக்கு ஏதோ நாங்க சொன்னோன்னு பேருக்கு மட்டும் ஊட்டி விட்டு விட்டுறக்கூடாது. இனிமே ராசாத்திய நீ தான் பாத்துக்கணும். அவ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்து அவளை நல்லா பாத்துக்கணும். புரியுதா? சரிப்பா. நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் ராசாத்திக்காக மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்காகவும் தான். அவ கஷ்டப்பட்டான்னா அது உன் பிள்ளைய தான் பாதிக்கும். அவ சந்தோஷமா இருந்தாலும் அதுவும் பிள்ளைய தான் போய் சேரும். சரியா? சரிப்பா. ரசத்தி சாப்பிடுமா.
சாப்பிடு. இனி நம்ம இங்க இருக்க கூடாது. இருந்தா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. நீங்க ஊட்டி விடுங்க. நானுமா? ஊட்டுங்க. ஊட்டுங்க. அடடடடடடடா. அடடடடட, தண்ணி ரொம்ப கலக்காதடா. புடி 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 புடி. அச்சியோ. என்னடா பண்றாவன்? டேய் டேய் மாப்பிள்ள, என்னடா இது? டேய் சந்தோஷம் இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி கண்ணு மணி தெரியாமல குடிப்ப? டேய் இனியா, நீ அப்பா ஆனது பெரிய விஷயம் தான்டா. அதுக்காக பெரிய குடிகாரன் ஆயிராத. டேய் வாய மூடுற. அப்பா ஆக போறேன் ஆத்தா ஆக போறேன்னு பேசிக்கிட்டேன். டேய் என் வாழ்க்கையில இன்னைக்கு தானே எனக்கு பிடிக்காத நாள். இன்னைக்கு நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. டேய் அந்த ராசாத்தி ஊமை மாதிரி இருந்துகிட்டு மாமா மாமான்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்கிட்ட எப்படி காரியம் சாதிச்சுட்டா. மாமா இப்போ ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு கூட ஊட்டி விடுறாரு. குழந்தை விஷயம் அவர் மனச மாத்தி இருக்கு. பொய் சொன்னாலும் இது மூலமா மாமாவோட அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட என் மாமாவுக்கு நான் ஏதாவது gift கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்?